கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கேரளாவில் கத்தி ரிலீஸ் புதிய சாதனை. துப்பாக்கி படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் AR முருகதாஸ் விஜய் கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கும் படம் கத்தி. இசை வெளியீடு, டீசர் வெளியீடுன்னு கடந்த சில வாரங்களா இந்த படத்தை பத்தின செய்தி பரபரப்பாக இருக்கு. ஐப்படம் தீபாவளிக்கு வர வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்ச உடனே பலரோட பார்வை இப்போ கத்தி படத்து மேல திரும்பி இருக்கு. துப்பாக்கி படத்தை விட பெரிய வெற்றியை பெறணும்னு முருகதாசும் விஜயும் கடுமையா உழைச்சிருக்கிறதா சொல்றாங்க. விஜய் படத்துல 2 வேடங்கள்ல நடிக்கிறதுனால அவருடைய ரசிகர்களும் உற்சாகத்துல இருக்காங்க. கத்தி படத்துக்கு போட்டியா வேற எந்த படத்தையும் அவரோட ரசிகர்கள் கருதலன்றது குறிப்பிடத்தக்கது. படத்தோட டப்பிங் பணிகள் இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. படத்தோட வியாபாரமும் எதிர்பார்க்கிறத விட அதிகமான வரவேற்போட நடந்துட்டு இருக்கான். கேரளாவில கத்தி படத்தை திரையிட பலத்த போட்டி ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. கடந்த சில வருடங்களாகவே விஜய் நடிக்கும் தமிழ் படங்களுக்கு கேரளாவில அமோக வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஜில்லா படத்துல கூட மலையாள நடிகரான மோகன்லால நடிக்க வச்சாங்க. இப்போ கத்தி படத்தை கேரளாவில 200 திரையரங்குகள்ல வெளியிட முடிவு செஞ்சிருக்காங்களாம். இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் இவ்ளோ திரையரங்குகள்ல வெளியானது இல்லையா. இது ஒரு புதிய சாதனைன்னு சொல்றாங்க. ஒரு தமிழ் படம் இவ்ளோ தியேட்டர்கள்ல வெளியாறது மலையாள திரையுலகில இதுதான் முதல் முறை.